ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் அண்ட் நமக்கு கவலையை தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜை படிப்படியாக க்ளோஸ் பண்ணுறாங்க. அது என்ன படிப்படியாக க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 12th முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷனே கிடையாது. ஃபஸ்ட் இயருங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் கண்டினியூ ஆகும். அடுத்த வருஷம் செகண்ட் இயர் இருக்க மாட்டாங்க, தேர்ட் இயர், ஃபைனல் இயர் மட்டும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் தேர்ட் இயர் இருக்க மாட்டாங்க, ஃபைனல் இயர் மட்டும் இருப்பாங்க. கடைசியாக எல்லாம் முடிச்சு போனதுக்கப்புறம் அவங்க எஸ்எஸ்என் கல்லூரியை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போது இந்த வருஷம் 12th படித்த மாணவர்கள் அங்கே ஜாயின் பண்ண முடியாதுன்னா எஸ்எஸ்என்னில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சா? இருக்குது. ஆனால் மாற்று வழி. ஷிவ் நாடார் யூனிவர்சிட்டி எஸ்என்யூ அப்படிங்கிற டீம்டு யூனிவர்சிட்டிக்கு கீழே எஸ்எஸ்என் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூஷனை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் இன்ஜினியரிங் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா ஃபீஸ் கொஞ்சம் ஹையர், அதாவது 3 லட்சத்துக்கிட்ட வாங்குவாங்க. பட் எக்ஸாக்டாக இனிமேல் தான் அவங்க அறிவிப்பாங்க. அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதணும். அதற்கான அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும்னா ஃபஸ்ட் வீக்கில் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. எப்போ அவங்க ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ நம்ம அப்டேட் பண்ணுவோம், உங்களுக்கு தெரிவிப்போம். அதனால் நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த எஸ்எஸ்என் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் இருக்குது இல்லைங்களா, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எத்தனை ஃபேஸில் நடத்துகிறதா இருக்காங்கன்னா 2 ஃபேஸில் நடத்துகிறதா இருக்காங்க. நீங்கள் ஒரு ஃபேஸும் எழுதலாம், 2 ஃபேஸும் எழுதலாம். எந்த ஃபேஸில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேபி ஜேஇஇ மெயின் ஸ்கோரை வச்சும் சில சீட்ஸை அவங்க அலாட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜேஇஇ மெயினுக்கும் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுங்க.